guys, welcome back to my channel. நம்ம என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்ல வீடு தான் பார்க்க போறோம். என்னடா வீட பார்க்க போறோம்னு சொல்றீங்கன்னா வந்து பண்ணா நம்ம வந்து பண்ணா கீழே வந்து பண்ணா லைட்டா வீடு தெரிஞ்சிருக்கும். வந்து பண்ணா அந்த வீடு தான் வந்து பண்ணா பார்க்க போறோம். இந்த வீடியோ போடுற டைம்ல நிறைய மாடர்ன் ஹவுஸ்லாம் வந்து பண்ணா கட்டுனேன். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணா நம்ம ஹோம் டூர் பார்க்க போறோம். நம்ம வந்து பண்ணா கிரியேட்டிவ்ல தான் இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து பண்ணா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலையோ பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருங்க, மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் நான் இவ்வளோ நேரம் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து பண்ணா நான் முதல்ல கட்டின வீடை பார்க்கலாம். சொன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டின வீடு எல்லாமே தெரியும். நான் முதல் வீட்டை போய் பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினேன். ஸோ பண்ணா இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது அது செம்ம கஷ்டப்பட்டேன். இங்கே தான் அதுனா ப்ளெயினாக இருந்துச்சு. ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹவுஸ். ஸோ வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இதில் என்னன்னா ஸ்விம்மிங் பூல். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பண்ணால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் தான் எடுத்தேன். இது வந்து டைனிங் ஏரியா மாதிரி சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபயர் பிளேஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா உட்காந்து பேசுகிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் சொல்லிட்டு வச்சுருக்கேன், ஆனால் சரியாக வரல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலாக இருக்குது. ஸோ கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து தான் கைஸ் காட்டினேன். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் என்னோட க்ரியேட்டிவ்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கேன். ஆர்மர் ஸ்டாண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன். அப்புறம் இதில் பிளாரலு இந்த மாதிரி சில விஷயம்லாம் நான் தான் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா பால்கனி. இதுக்கு முன்னாடி வந்து பண்ண இடத்துல நிறைய ஜாம்பிஸ் இருந்தானுங்க. நான் அடிக்கிறதுக்குள்ளே போய் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ரேட்டிங் கொடுங்க. 10 out of எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ அடுத்து என்னோட ரெண்டாவது வீடு நான் கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து இதுக்குள்ளே வந்து இங்கே வந்து பண்ண போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோ இங்கே ஒரு வழி இருக்கும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அண்டர் கிரவுண்டானே. பட் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி போனீங்கன்னா பார்த்துட்டிங்களான்னு தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்னோட அக்வேரியம் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குன்னு இப்போ கண்ணு நினச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது கைஸ். தண்ணிக்குள்ளே இல்லை, தண்ணிக்கு நடுவில். இதுதான் என்னோட ஆர்மர் ஸ்டாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெட்ரூம் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நான் போய்ட்டு உங்களுக்கு வெளி அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வெளி அவுட்புட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்து உடனே காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டிங்கில் சொல்லுங்கள். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் இருக்குங்க இல்லையா. ஸோ இதுவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துச்சு, தண்ணி இது வரைக்கும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா ஏதோ இது வரைக்கும் ஊற்றி விட்டுருவேன். ஸோ இது நல்லா இருக்கு. தேர்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தேர்ட் ஹவுஸ். நான் தேர்டாக இது கட்டினேன். ஸோ இதாவது பண்ணா வாக்கிங் பிளேஸ், பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனில் பூச்செடி எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே க்ரீனியாக அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன், இது டைனிங் ஹால். அப்படியே பால்கனி வரலாம், அப்படியே இப்போ கிச்சனுக்கு நேரம் காற்று வரும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட என்சாண்டிங் ரூமு கைஸ். என்சாண்டிங் டேபிள் தாங்க கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும் போது என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உடச்சி விட்டான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெட்ரூம் எல்லாமே இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் இடம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் தான் கட்டணும், நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4th ஹவுஸுக்கு போயிடலாம். 4th ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பயங்கரமான பார்த்தீங்கன்னா ரெடி ஆகின்னு இருக்கு. 4th ஹவுஸ்ன்னு சொல்கிறேன், அப்படின்னா முன்னாடி தானே ரெடி பண்ணணும் அப்படின்னு எனக்கு புரியுது. இது வந்து பார்த்தா வாட்டருக்குள்ளே ரொம்ப பெரிய ஹவுஸ். ஸோ வந்து பார்த்தா
நம்மளுக்கே நாம் இன்னும் நிறைய ஹவுஸ் கட்ட போகிறோம் சொல்லணும்னா குட்டியாக கட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள்ளது போனால் ஜாம்பிஸ் இருக்காங்க, அவங்களால அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணால் ஹவுஸ் என்ட்ரன்ஸு, கதவுலாம் இல்லை, இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே வந்து பண்ணால் பெட்ரூம், இதான் டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லலாம்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பண்ணால் லிஃப்ட்டு கீழே போகிறது. கைஸ் இந்த இடத்துல வந்து பண்ணால் இன்னும் நிறையா வேலைகள் பண்ண வேண்டியது. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பண்ணால் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் மேல் லிஃப்ட்டு. ஓகே ஸோ அது பண்ணால் இன்னும் முன்னாடி வர இன்னும் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணணும். பிளாக் கலர்லாம் போட்டு, பிளாக் கலர் ஸ்டோன்லாம் இருக்குன்னா போட்டு பயங்கரம் பண்ணணும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி டோரை மூடிடலாம். ஓகே உங்களுக்கு போய் காட்டுறேன். ஸோ இதுதான் விண்டோ. இது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இருந்தால் சுற்றியும் அந்த மாதிரி பிளாக் கலரில் அந்த மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தா அதை டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்மளுடைய 4th ஹவுஸ் இல்லை, ஓகே இப்போ வந்து 4th ஹவுஸ் முடிச்சு. இதுதான் நம்மளுடைய 5th ஹவுஸ். இது பண்ணால் எல்லா வீட்டுக்கும் நடுவில் அது பண்ணால் ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்கேன். இதோட ரேட்டிங்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கும் அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கும் வீடியோ அதுக்கும் அது பண்ணால் ரேட்டிங் சொல்லுங்கள். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் சொல்லுங்கள். கீழே இருக்கு இல்லையா, இதுக்கும் நான் ரேட்டிங் சொல்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 வீடு, இது 1, அது 2, நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு இது மேலேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இங்கேருந்து வருவோம். ஒரு பெயிண்டிங்ஸ் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் வந்து ஏரியா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்சாண்டிங் ரூம். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த வீடு ஜாயின் ஆகிடும். பார்த்தீங்களா, இது பண்ணால் ஃபர்னஸ் பிளஸ்ட் பண்ணுறது. இருங்க முதல்ல அந்த வீட்டை முடிச்சுட்டு வந்துடுவோம். முதல்ல மேலே போனோம். மேல் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா இருக்கோம்னா டைனிங் ஹால். என்னது ஏங்க இது ஏதோ பண்ணுதுங்க, உங்களை உள்ளே போக முடியுது. இதுன்னு ஆச்சு, இது என்னன்னு தெரில. இதை பார்த்தீங்கன்னா சும்மா பண்ண வச்சுருக்கேன். ஸோ அடுத்த 3rd ஃப்ளோருக்கு போயிடலாம். 3rd ஃப்ளோரில் இதெல்லாம் கெஸ்ட் ரூம் கைஸ். ஸோ நான் 2 பிளேயர் இருந்தாங்கன்னா தூங்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேல் ஸ்விம்மிங் பூலில் அட்டாச் ஆகுது. ஸோ அடுத்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருவோம். ஸோ அடுத்த வீடு வந்து ஜாயின் ஆகிடுச்சிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பெட்ரூம். இதெல்லாம் ஒரிஜினல் பெட்ரூம். இது என்னுடைய பெட்ரூம். ஓகேங்களா. இதெல்லாம் என்னோட ஆர்மர் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே 2nd ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா கிச்சன், அப்புறம் டைனிங் ஹால். ஸோ அப்படியே இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஃப்ளோர். ஸோ பார்த்தீங்கன்னா 1st ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு முதல்ல காட்டிருப்பேன். ஸோ உங்களோட 5th ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6th ஹவுஸ் வந்து தான் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடை யார் கட்டினான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாப் பண்ணி கூட சொல்லுங்கள், ஏன்னா நான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இந்த வீடை கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லவ்லி பாஸ். ஸோ அவரை வந்து நான் இன்ஸ்பயராக வச்சு வந்து இந்த வீடை கட்டியிருக்கேன். இன்ஸ்பயர் இல்லை, அவரை பார்த்து தான் கட்டியிருக்கேனே. ஓகே கைஸ், இப்போ பண்ணா ஸோ என்னோட கிரியேட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு கட் பண்ணிருக்கேன்ல. ஸோ வந்து நான் உள்ளே பார்க்கலாம். உள்ளே போனோடனே இந்த இடத்துல ஒரு உட் பிளாங்க் வச்சுருப்பாரு. நான் அதை பண்ணால் லைட் கிரே கரண்ட் வச்சுருக்கேன். ஸோ இது பண்ணால் இந்த இடத்துல அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நான் என்னோட கிரியேட் வச்சு பண்ணியிருக்கேன். 2 ஆர்மர் ஸ்டாண்டு. ஸோ என்னோட ஃபயர் பிளேஸ். அப்புறம் இங்கே ஒரு அயன் ஸ்டார் ஆர்மர். அப்படியே மேலே வந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், டைனிங் ஹால், கிராஃப்டிங் டேபிள் பண்ணுறதுக்கு இடம், கிராஃப்டிங் டேபிள் இடம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெப்பன்ஸ் இடம், வெப்பன்ஸ் ஏரியா, டைமண்ட் அண்ட் நெதர். இது பண்ணால் நெதரும் டைமண்டும் இருக்கும். இது கிரேடெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓ டைமண்டும் நெதரும் எடுத்துட்டானா அப்படின்னா ஷாக் ஆகாதீங்க. இது வந்து பண்ணால் ஸ்டோரேஜ் ஏரியா. எல்லா ஸ்டோரேஜும் இதை தான். பேரலு, சர்க்குலர் ஏதோ ஒன்று அதெல்லாம் வாயில் நுழைய மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தா முடிஞ்சிட்டு. இப்போ வந்து பண்ணால் அண்டர் கிரவுண்ட். இது வந்து பண்ணால் என்னோட கிரியேட்டிவ் தான். இங்கே வந்து பண்ணால் யாராச்சும் நம்மளுடைய அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா, அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா யாருக்கு வந்து நம்ம இங்கே போய் ஒழிஞ்சுப்பேன். ஏண்டா இங்கே ஒரு இது இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணுங்க. புரியுது, அது தெரில கைஸ். பண்ணணும்னா சும்மா பண்ணால் நானே கட்டினேன். ஸோ அவங்க தெரிலனா நான் அப்படியே இதுக்குள்ளே ஒழிஞ்சுப்பேன். ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு பெட்டு, செஸ்ட்டு, கிராஃப்டிங் டேபிளும், ஃபர்னன்ஸும். இன்னும் கீழே போனீங்கன்னா
அங்கே தான் ஆச்சரியம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்சாண்டிங் ரூம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் guys என்னுடைய வீடு. ஸோ நான் மேலே இருந்து உங்களுக்கு மொத்தத்தையும் காட்டுறேன். நான் ஷாக் ஆக போகிறீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கட்டியிருப்பேன். அதை வேணா உங்களுக்கு ஷாக் கொடுப்போம். ஷாக் கொடுக்கல, ஓகே பரவாயில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தா நானே வந்து பார்த்தா லேண்ட் வந்து பார்த்தா நானே உருவாக்கினேன். அதாவது இந்த கிராஸ் பிளாக் இருக்கு இல்லையா, அதை வச்சு நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டை உருவாக்கி அதில் வந்து பார்த்தா நானே இந்த வீடு எல்லாமே கட்டினேன். ஸோ இந்த அளவு ஆறும்போது பார்த்தா அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு, நான் ஸ்டேபிள் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தா மொத்தத்தையே காட்டுறேன் பாருங்க. எல்லாமே இங்கே எல்லா வீடுமே இங்கே தான் இருக்கும். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு வீடு இருங்க, மேலே போய் இன்னும் நல்லா காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு வீடு, செகண்ட் வீடு, தேர்டு வீடு, ஃபோர்த்து வீடு, ஃபிஃப்த்து வீடு, சிக்ஸ்த்து வீடு கைஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. 6 வீடு மொத்தமாக கட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடு அதோட ஹோம் டூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்காக வந்தேன். ஸோ அதனால் இது குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது பண்ணலாம் அடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளோட சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆளில் போடுவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த ஒரு சூப்பரான வீடியோ நான் சந்திப்போம். அதில் உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் பிரவீன் நவீன் ஸ்குவாட். பாய் கைஸ்.